சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சமூக வலைதளத்தில உள்ள போனாலே ஒரு ஃபோட்டோஸ் தான் போயிட்டுருக்கு. எங்கே டச் பண்ணாலும் அதான் வந்துட்டுருக்கு. அதில போட்டிருக்க வார்த்தை ஒரு ஒற்றை வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பல பேர் என்னது இது ஒரு லைனில் போட்டிருக்காங்களே, இது என்ன ஆக்சுவலாக ரஃபா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் தேடி பார்க்குறீங்க, பல சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதனுடைய ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்குது, இந்த ரஃபானா என்ன அப்படின்னு பலர் தேடிட்டு தான் இருக்கீங்க. இந்த ரஃபா அப்படின்றது காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் இந்த ரஃபா அப்படின்றது. தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான். இந்த பகுதியை நான் ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்த தேடுறீங்க. அந்த இடம் எங்கே இருக்கா, அது எதனால் இதை சொல்கிறாங்கன்னு எல்லாமே தேடி பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? போர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த சில மாதங்களாகவே இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஸ்ரேல் என்ன ஒரு சபதம் எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு கண்மூடித்தனமான சபதம். இந்த காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினரை அடியோடு அழிக்கணும், ஒருத்தர் கூட மிச்சப்பற்றக்கூடாது, அதுக்கு நாங்கள் என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமான முடிவெடுத்து போரில் இறங்குறாங்க இஸ்ரேல். அதற்கு எதிர்த்தாக்குதல் நடத்துகிறாங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர். அவங்களுக்கு எதிரி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதில் எந்த ஒரு தவறுகளும் செய்யாத சாதாரண பாலஸ்தீன மக்கள் என்ன பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியல. அவங்க என்ன தவறு செஞ்சாங்க, அவங்க மேலேயும் தாக்குதல் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு பல பேர் இன்னும் புரியாமல் தான் இருக்கும். ஆனால் சில நாடுகள் அப்போது அந்த போர் ஸ்டார்ட் ஆன டைமில் ஜெர்மனி, அயர்லாந்து, அமெரிக்கா, யூகே அப்படின்னு பல நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக சொன்னாங்க. ஆமாம், இந்த ஹமாஸ் அமைப்புன்றது ஒரு பயங்கரமான ஒரு அமைப்பு தான், அதை எதிர்க்கணும், அந்த உரிமை இஸ்ரேலுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச ஆயுதங்களையுமே கொடுத்து உதவுனாங்க இஸ்ரேலுக்கு. அவங்க அந்த ஆயுதங்களை வச்சு தான் அந்த ஹமாஸ் அமைப்பினராக இருக்கட்டும், அவங்கள மட்டும் கொண்டிருக்க மாட்டாங்க, எப்படியும் இதில் ஒரு பாவமும் அறியாத சில மக்களுமே இறந்து தான் போகிறாங்க இந்த போரில். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் அமைப்பினரை முழுவதுமாகவே எப்படியாச்சும் அழிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் காசாவுக்குள்ளே இறங்கி அவங்க அடுத்தடுத்து நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே எந்த பாவமும் அறியாத மக்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த தென் பகுதி, அதாவது அந்த காசாவில் தென் பகுதியில் இருக்கிற ரஃபாவுக்கு நீங்கள் போயிடுங்க, அது இல்லாமல் அந்த அடுத்தடுத்து நீங்கள் தென் பகுதியை நோக்கியே போயிடுங்க, இந்த வடக்கு பகுதியில் இருக்காதீங்க, இங்கே தான் அந்த ஹமாஸ் அமைப்பினர் இருக்காங்க, நாங்கள் அவங்க மேலே தான் தாக்குதல் நடத்த போகிறோம், நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறவன் ஒரு எதிரியாக இருந்தாலுமே அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சரி அவன் நிலத்தை தானே எடுக்கிறான், நம்மளை ஒன்றும் குரலையை போகத்தானே சொல்கிறான் அப்படின்ற அவங்களோட அந்த இடத்த பல ஆண்டுகாலம் அந்த இடத்துல அவங்க வாழ்ந்து ஓடி ஆடி விளையாண்டு அந்த இடத்த விட்டுட்டு அவங்க அங்கேருந்து புலம் பெயிடுறாங்க, நடந்து அப்படியே அடுத்தடுத்து போயிடுறாங்க. அந்த காசா அப்படின்ற நாடு, அந்த நிலப்பரப்பு சேஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்கேல் இருந்து அப்படி இருக்கும். ஸ்கேலில் ஜஸ்ட் ஒரு பெண்டு. அந்த நிலப்பரப்புடைய சேஃபே அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்படி அதில் வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, சென்ட்ரல் நடுப்பகுதி, அதாவது நார்த் காசா, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரஃபா, நம்ம சொல்லக்கூடிய அந்த ரஃபா அப்படின்றது தென் பகுதி லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து மூவ் பண்ணி போயிடுங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த நிலப்பரப்பை, அந்த இடத்தை விட்டுட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க. அங்கே வடக்கு பகுதியில் இவங்க கண்ணில் யார் தென்படுறாங்களோ எல்லாரையுமே காலி பண்ணுறாங்க. அங்கே இருக்க ஹமாஸ் அமைப்பினராக இருக்கட்டும், இல்லை மிச்சப்பட்ட அந்த பாலஸ்தீன மக்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே காலி பண்ணுறாங்க. ஒருத்தர் விடாமல் கண்ணில் பட்ட எல்லாரையுமே காலி பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இஸ்ரேல். இந்த மக்கள், இங்கேருந்து நகர்ந்து போகிற மக்கள் அடுத்தடுத்து போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம் போக முடியும் அவங்களால? மிஞ்சி போனால் அந்த தென் பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபா, அதுதான் எண்டு, அதுக்கு மேலே போக முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு எகிப்து வந்துடும். எகிப்து எப்படி பிரமிடுகளுக்கு பேர் போன அந்த எகிப்து பெரிய பெரிய சுவர்களை வச்சு யாருமே என் நாட்டுக்குள்ள வராதிங்க, உங்கள் நாட்டு பிரச்சனையை உங்களோட வச்சுக்கோங்க, எங்ககிட்ட கொண்டு வராதிங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சுவர்களை போட்டு யாருமே உள்ளே விடாமல் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, மின்சார வேலிகளையுமே போட்டு யாருமே உள்ளே வராத அளவுக்கு பண்ணுறாங்க. சப்போஸ் ஒருத்தர் ஏறி தப்பிச்சு போனால் கூட ஷாக் அடித்து இறந்து தான் போவாங்க. மின்சார வேலிகளை மனிதர்களே போட்டிருக்கோம். ஆனால் நம்ம 6 அறிவுன்னு சொல்கிறோம். ஆனால் 5 அறிவு மிருகங்கள் ஒரு காட்டுலேருந்து இன்னொரு காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா எந்த ஒரு விலங்கும் மின்சார வேலி போட்டது கிடையாது. பறவைகள் ஒரு இடத்துல இன்னும் பறவைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி மின்சார வேலிகள் பறவைகள் போட்டது கிடையாது. கடலில் வாழ்கிற கூட உயிரினங்கள் கூட அதுங்களுக்குள்ள மின்வேலிகள் போட்டது கிடையாது. ஆனால் அவங்களுக்குலாம் 5 அறிவு 4 அறிவுன்னு சொல்கிறோம். மனுஷங்களே மின்வெளி வச்சுக்கிற நமக்கு 6 அறிவுன்னு பெருமையாக வேற சொல்லிக்கிறோம். இது எந்த அடிப்படையில் இந்த அளவுக்கு மக்கள் நம்ம அதை பேசாமல் இருக்குன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலை.
எகிப்து அவங்க நிலைப்பாடு, அவங்க அப்படி இருக்காங்க, ஃபுல்லாக மின்வேலி போட்டு யாரும் உள்ள விடாத அளவுக்கு அவங்க சேஃபாக, அவங்க கண்ட்ரியை சேஃபாக பார்த்துக்கிறாங்க. இந்த மக்கள் எங்கே போவாங்க? தென்பகுதி எண்டாயிடுச்சு, ரஃபா தான் கடைசி எண்டுன்ட்டு இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து எந்த ஒரு வழியுமே இல்லாமல் அவங்களுடைய அந்த நிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போது அகதி, ஆமாம் இந்த வார்த்தையாக சொல்லி ஆகணும், அவங்க சொந்த நாட்டுக்குள்ளே ஒரு அகதியாக தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த அகதின்ற வார்த்தை ஒரு வழி மிகுந்த வார்த்தை. நம்ம நாட்டிலேயே, நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்திருப்பாங்க அகதியாக, வேறு நாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு வருவாங்க, அவங்கள அகதின்னு சொல்லுவோம். அவங்களுக்கே அந்த வழி இருக்கும். நம்ம சொந்தங்களை விட்டுட்டு, நம்ம வீட்டை விட்டுட்டு, நம்ம இடத்த விட்டுட்டு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ இருக்குமேனு அவங்களுக்கு அந்த வழி இருக்கும், அந்த அகதிகளை வந்தவங்களுக்கு. ஆனால் இவங்க சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாத. நம்ம தான் இன்றைக்கி பார்ப்போம், இன்றைக்கி அந்த ஸ்டோரியை பார்ப்போம், தூக்கி போட்டு போயிடுவோம். அடுத்த நாளைக்கு ஒரு ஹாட்டாக ஒரு நியூஸ் வரும், அதை பார்க்க போயிடுவோம், நம்ம இதை கண்டுக்க மாட்டோம். ஜஸ்ட் இன்றைக்கி வந்திருக்கு ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு சொல்லிட்டு, அதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் தேடி பார்ப்போம். இதை நம்ம பெரிய இதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் எடுத்து பேச போகிறது கிடையாது. ஆனால் அந்த பேசுகிற கொஞ்சம் நேரத்தில் நான் என்னால் முடிஞ்சதை சொல்லிடுறேன், என்ன தெரியப்படுத்துகிறேன். அந்த மக்களுக்கு வழி இல்லாமல் அந்த ரஃபா அந்த ஏரியாவில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்றாங்க. இதுதான் கெதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்டுக்கு போயிடுறாங்க. கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்ரேல் படை வீரர்கள் அந்த வடக்கு பகுதியை ஃபுல்லாகவே அந்த ஆக்குபை பண்ணிடுறாங்க. அந்த சென்று காசா அந்த பிளேஸையுமே ஓரளவுக்கு ஆக்குபை பண்ணி வந்துடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹமாஸ் அமைப்பினர் எல்லாரையுமே காலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது இந்த ரஃபா அப்படின்ற ஒரு இடம் மட்டும்தான். இங்கே மட்டும்தான் மக்கள் கடைசியாக தஞ்சம் அடைஞ்சு இருக்காங்க. உலக நாட்டில் பல மக்கள் இருக்காங்க, அதில் பல நல்லவங்களுமே இருப்பாங்க. அவங்க என்ன எப்படி இருந்ததோ இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் உதவி செய்யக்கூடிய சில என்ஜிஓக்களை கனெக்ட் பண்ணி அவங்க மூலமாக ஃபுட்டெல்லாம் ட்ரக் லாரி அது மூலமாக அனுப்புகிறாங்க. அந்த தென் பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க இருக்கக்கூடிய அங்கே இஸ்ரேல் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அதை உள்ள அனுமதிக்கலை. ஏதோ வர்றதெல்லாம் அவங்க திருப்பி விடுறது, வர்றதை சேதப்படுத்துறது, இந்த வேலையாக தான் இருக்குது. எதுவுமே உள்ளே போய் சேரலை. அவங்களுக்கு ஒரு மருத்துவ பொருட்களாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், எதையுமே அங்கே போய் சேராத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. சரி, அவங்க தான் அப்படி இருக்காங்கன்னா இஸ்ரேல் மக்கள், அவங்களுக்கும் பிள்ளைங்களாம் இருக்கும், குடும்பம் இருக்கும், வீடு இருக்கும், அதெல்லாம் யோசிச்சாங்களா என்னன்னு தெரியலை. அவங்களுமே இந்த செயலில் ஈடுபடுறாங்க. அந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு வர அந்த லாரி ட்ரக்லாம் மறித்து எல்லாத்தையுமே சேதப்படுத்துறது மட்டும் இல்லை, பால் பவுட்ரு, குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் பவுடரை பிச்சு ரோட்டில் கொட்டுறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, பால் பவுட்ரு யார் சாப்பிட போகிறாங்க? உள்ள குழந்தைங்க, சின்ன குழந்தை, அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க உங்கள் நாட்டுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக எதுவும் கருத்துக்களை சொன்னாங்களா? இல்லை உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை ஏந்திட்டு வந்தாங்களா? அவங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுச்சு பாவம்? அந்த பால் பவுடரை பிச்சு கீழே கொட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு வன்மம் வர காரணம் என்ன? இந்த மக்களுக்கு வர காரணம் என்ன? அவன் மிலிட்ரி ரைட் ஓகே, அங்கே இருந்து சாதாரண மக்களுக்கு இந்த அளவுக்கு வர காரணம் என்ன? இது மனித ஜென்மமா இல்லை வேறு என்னமா அப்படின்றத நான் சொல்ல முடியாது, நீங்களே அது யூகிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கான ஒரு நடவடிக்கைகள் அங்கே ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் மீறி எப்படியோ சில அமைப்புகள் அந்த ஃபுட்டை உள்ளே கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அது மூலமாக கொஞ்ச நாளைக்கு அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போது ஏதோ கிடைக்கிற அந்த டென்ட்டு கிடைக்கக்கூடிய அந்த ஷீட்ஸு, சில ஏதோ ஃபுட்டு, கிடைக்கிற மருத்துவ பொருட்கள் அதெல்லாம் வச்சு அங்கே எல்லாம் ஓரளவுக்கு பார்த்துட்டு அந்த இடத்த சேஃப்னு நம்பி அங்கே போய் எல்லாமே உட்காந்துடுறாங்க. அமெரிக்க நாடு, அதன் அதிபர் ஜோ பைடன் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீங்கள் ரஃபா மக்கள், அங்கே ரஃபாவில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் தாக்குதல் அங்கே எதுவும் நடத்துனீங்கன்னா எங்களுடைய ஆதரவு இனி கிடையாது, நாங்கள் ஆயுதம் கொடுப்பதை நிறுத்தி விடுவோம் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு ஜோ பைடன். இவர் அறிவித்ததுமே இப்போது அவங்களுக்குள்ள சரி நமக்கு சப்போர்ட்டிவ் கொஞ்சமாக குறையுது, என்ன பண்ணலான்ட்டு ஒரு முடிவுக்கு அவங்க என்ன ஒரு அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் ரஃபாக்குள்ளே வரலாம், அங்கே நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், இது ஒரு சேஃப் பிளேஸ், இங்கே நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதை கேட்டுட்டு வடக்கு பகுதி, இந்த நடுப்பகுதியில் இருந்த எல்லா மக்களுமே என்ன பண்ணுறாங்க, மொத்தமாகவே ரஃபா நோக்கி வர ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இங்கே தான் நமக்கு சேஃப், மற்ற இடத்துல இருந்தால் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம், இங்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி அங்கிருந்து எல்லாமே ரஃபா கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே கிடைச்ச இடத்துல டெண்டை போட்டு, அந்த கிடைச்ச இடத்துலலாம் எப்படி அது இருக்காங்கன்னு தெரியல. நமக்குலாம் 1 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியல. அதுக்கு கவர்மெண்ட்டை திட்டுறான், அவனை திட்டுறான், இவனை திட்டுறான், என்னென்னமோ திட்டி முடிச்சிடுறான். ஆனால் அவங்க இத்தனை நாட்களாக தங்க இடம் இல்லாமல், எதுவும் சாப்பிட ஒழுங்கான சாப்பாடு இல்லாமல் நகர்ந்து 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 தன் நிலப்பரப்பின் கடைசி இடத்துக்கே வந்துட்டாங்க. அங்கே நிம்மதியாக இருக்க முடியுதுன்னா இல்லை, ஒரு பல சங்கடங்களுக்கு மத்தியில் கிடைச்ச டெண்டை போட்டு அவங்க அங்கே தங்கி இருக்காங்க. இப்படி எல்லாருமே மொத்தமாக வந்துட்டாங்க. ஒரு இடத்த ஒரு சேஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாமே வந்துட்டாங்க. ரஃபா அப்படின்ற இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே தங்கிட்டாங்க எல்லாமே. அப்படி இருக்கும்போது தான் ஒரு கோர சம்பவத்தை அந்த இஸ்ரேல் நாடு ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா,
எங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் தகவல் வந்தது, இங்கே வந்து முக்கியமான 2 ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு தகவல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே குண்டுகளை அப்படியே மலைகள் மாதிரி பொழிஞ்சிருக்காங்க. போயிட்டு அங்கே இருந்த மக்கள் யார் என்னெல்லாம் பார்க்கல, அப்படியே ஒரு ஃப்ளோவில் விட்டுருக்காங்க. அங்கே இருந்த அந்த 2 ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் இறந்தாங்களா இல்லையாலாம் தெரியாது. பல உயிர்கள் அந்த அந்த ஒரே இடத்தில் மொத்தமாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 45 பேர் இறந்துருக்கதா சொல்கிறாங்க. அந்த டென்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, டென்ட்டு போட்டு தங்கியிருந்தாங்கன்னு, அங்கே சாம்பலாக போனது டென்ட்டு மட்டும் இல்லை, பல உயிர்கள். நினச்சி பாருங்கள், இருக்கிறதுலே பல சாவுகள் இருக்குது, பல விதமான சாவுகள் இருக்குது. அதில் கொடுமையான சாவு இந்த நெருப்பில் எரிந்து சாகிறதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சூடு பட்டால் கூட நமக்கு ஒரு நிமிஷம் அப்படியே துடிச்சு போயிடும். ஒரு விரலில் பட்ட சூடு கூட உடம்பு முழுக்க நெருப்பு பட்டு அப்படியே தோல் பிஞ்சு முகம் கருகி அவன் சாகிறத அவனே துடிச்சு சாவான் அந்த ஒரு இடத்துல, உடம்பு முழுவதும். அப்படியே அதை பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? செத்தவங்களாம் யாரோ வயதானவங்க அப்படிலாம் கூட எடுத்துக்க முடியாது. சின்ன குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்தே கேட்டுட்டு இருக்கேன். அந்த குழந்தை எதுவும் அந்த நாட்டுக்கு எதிராக கருத்து சொன்னிச்சா இல்லை ஆயுதத்தை தூக்கிட்டு சண்டைக்கு போச்சா? அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தை கருகி செத்து கிடக்கு. அந்த குழந்தைக்கு பால் கொடுத்த அந்த அம்மா தலை இல்லாமல் கிடக்குறாங்க ஒரு பக்கம். அந்த குழந்தைய தூக்கிட்டு இருந்த அப்பா கை இல்லாமல் கால் இல்லாமல் ஒரு பக்கம் கிடக்கிறாரு. இதுதான் வந்து மனிதநேகம் மிக்க ஒரு உலகம் அப்படின்னு நம்ம பெருமையாக அவரை சொல்லிக்க சொல்கிறீங்க. அது என்ன அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு தெரியலை. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சாம்பலோட சாம்பலாக பல ரத்த சாயங்கள் தான் அந்த சாம்பலில் பூசி இருக்குது. இப்படி ஒரு கோர தாண்டவம் எதற்கு? என்ன பண்ண போகிறீங்க? இந்த உலகத்தில் நிலப்பரப்பை பிடிச்சி நீங்கள் என்ன சாதனைகள் பண்ண போகிறீங்கன்னா சத்தியமாக தெரியல எனக்கு. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. இயற்கை ஒரு நாள் மொத்தமாக நிலப்பரப்பை எடுத்துகிட்டு போயிட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு நிலத்துக்கு அடிச்சிட்டு இதில் என்ன இந்த சண்டையோட மோட்டிவ் என்ன அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி ஒரு மனிதநேயமே இல்லாமல் மனிதர்களை கொன்று குவிப்பது தான் நாடுகள் பிரித்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்றது அர்த்தமா? சரியாக புரியலை. போர், இதுக்கு பேர் வந்து போர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விரும்பலை. போருன்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டேன். இது வந்து வேறு ஏதாச்சும் பேர் அசிங்கமான வார்த்தை கூட வச்சுக்கோங்க. அதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை. இதை நான் ஒருபோதும் போர்னு ஏற்றுக்க மாட்டேன். போர்னா அந்த காலத்தில் நம்ம நாட்டு மன்னர்களே எடுத்துக்கலாம். எதிரிகள் ஒன்றா நேருக்கு நேராக தாக்குவாங்க. சாதாரண ஒரு மக்களை போய் தாக்க மாட்டாங்க யாரும். 2 நாடுனா 2 நாட்டு தாக்கக்கூடிய நபர்கள் தான் நேராக தாக்கிப்பாங்க. இங்கே சும்மா தூங்கிக்கிட்டு இருக்க மக்கள் மேலே குண்டுகளை போட்டு அதில் குழந்தைகள் என்ன பாவம் செய்தது என்பதை இஸ்ரேல் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். ஒரு நாள் அழிய போகிற உலகம்தான். நம்மளையே அழிச்சுக்கிட்டு அப்படின்ற எண்ணம் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம திருந்துவோம். நம்மளும் இதே மாதிரி கடைசி வரைக்கும் இதை பேச போகிறது கிடையாது. சம் ஃபியூ டேஸ் பேசுவோம், அது மறந்துட்டு போயிடுவோம். ஆனால் அந்த மக்களுடைய நிலையை நாம் உணர்ந்தால் இதுக்கு ஒரு முடிவை நம்மளால் எட்ட முடியும். மாறுதட்டுக் கொள்கிறோம், வல்லரசு நாடு, வளர்ந்து வரும் நாடுலாம் சொல்கிறோம். நம்மளால ஏதோ முடிஞ்சதை நம்ம நாட்டினுடைய அரசியல்வாதிகளோ மிகப்பெரிய பதவிகள் இருப்பவர்களோ கலந்து ஆலோசித்து உலகத்தின் ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றிணைந்து இதற்கு ஒரு முடிவு விடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா எட்டிடலாம் ஈஸியாக. மீதம் இருக்கக்கூடிய மக்களை அதை காப்பாற்ற உதவும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக இப்போ அடுத்த இஸ்ரேல்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க உலக நாடுகள் எல்லாமே, இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து அந்த 2 பேருக்கு தான் குறி வச்சோம், இது வந்து எப்படி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துருச்சு, இதை நாங்கள் ஒரு விசாரணை குழு அமைக்கிறோம், யார் இதுக்கு காரணமோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சிம்பிளாக ஒரு ஆன்சரை வைப்பாங்க. சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க அந்த ஒருத்தரை. சஸ்பெண்ட் பண்ணது வந்து இறந்து போன அந்த குழந்தையை திருப்பி கொடுத்துருமா, அந்த அம்மாவை திரும்பி கொடுத்துருமா, அந்த 45 உயிர் திரும்ப வந்துடுமா? இதெல்லாம் யோசிக்காமல் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது யாருக்குமே அறியாத ஒரு வினாவாக தான் இருக்குது. அதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறாங்க, அது என்ன காரணம்னா அவங்க மேலே நாங்கள் குறி வச்சு தாக்கணும், அதில் ஏதோ நெருப்போ ஏதோ பட்டு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கேஷுவலாக பதில் சொன்னாங்க சில அந்த நாட்டை சேர்ந்தவர்கள். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க 2 பேருக்கு தாக்குதல் நடத்துனீங்க, அந்த நெருப்பு பட்டுச்சு, எரிஞ்சு போச்சு, நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவங்கள காப்பாற்றணும்னு எண்ணம் கூடவா உங்களுக்கு அங்கே இருந்த உங்களுக்கு வரல? ஒரு படம், அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு சின்ன குழந்தை, அதோட விரல் கூட மழலை விரல், அப்படியே பிஞ்சு விரல் அந்த குழந்தையோட கை, அந்த குழந்தையோட எண்ணத்தில் இருக்குது இதை காப்பாற்றணும், இந்த நெருப்பை அணைக்கணும்ட்டு மண்ணை அள்ளி போடுது. அதில் சின்ன அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் கூட 6 அடி வளர்ந்து நிற்கிற ஒரு மனுஷனுக்கு, நீங்கள் ஒரு மனிதர்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நான் மனிதன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த ஒரு பெருமையும் கிடையாது. அதுக்கு நீங்கள் சொல்கிற அந்த 5 அறிவு ஜீவன், 4 அறிவு ஜீவன், அதுங்களோடவே ஒப்பிட்டு நம்ம போயிடுறது நல்லது அப்படின்ற எண்ணம் வருது. நம்ம வந்து இந்த நாட்டில் மனுஷங்களாக பிறந்து மனுஷங்களாகவே இறந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக பிறந்து நீங்கள் அந்த சொல்லுவீங்களே, எந்த ஒரு
இது எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாத விலங்குகள்னு சொல்லுவீங்க. அந்த விலங்குகளாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதுங்க கூட சில டைம்ஸில் அந்த ஃபீலிங்ஸ்லாம் வெளில காட்டுது. ஆனால் மனிதர்கள் அந்த ஃபீலிங்ஸை காட்டுறதில்ல, ஏன்னு தெரியல. அந்த இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான், மூலதனம், மொழி, அதுக்கப்புறம் மதம், அதுக்கப்புறம் இந்த நாடு அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்க. இதுதான், இந்த பிரிவினைகள் தான் மனிதர்கள் இல்லை அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கு. எந்த ஒரு மிருகங்களும் அப்படி பிரிவினைகள் வச்சு நான் பார்த்ததில்லை, அதுங்க பழகி பார்க்கல. மனிதர்கள் அந்த பிரிவினையோடு தான் பழகிக்கிட்டு இருக்கோம். இந்த கடைசியாக இப்போ 45 உயிர்கள் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது 45 இல்லை அதுக்கு மேலே போகுதான்றது இனி போக போக தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சது 45. இந்த 45ஓடு இது ஒரு முடிவுக்கு வருமா, இல்லை இது தொடர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னா, ஒரு நாள் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு நிலப்பரப்பில் நடந்துட்டுருக்க அந்த ஒரு விஷயம் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நமக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இயற்கைக்கு என்றைக்குமே இயற்கைக்கு நிகர் எந்த ஒரு செயற்கையாலும் முடியாது. இயற்கையை எதிர்த்து பார்த்து நம்ம யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஒரு நாள் நமக்கும் இந்த நிலை வந்து விடலாம். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் இதற்கு ஒன்று திரண்டு ஒருமித்த கருத்தாக நின்று நம்ம குரலை கொடுத்தோன்னா, நம்ம வலிமை மிக்க குரல் அங்கே சென்று சேர்ந்தால் விடை கிடைக்குதோ இல்லையோ, அந்த மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு மனதளவில் அவங்க ஒரு ஸ்ட்ராங்காக ஆவாங்க. சரி, நமக்கும் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க கொஞ்சம் நாளைக்கு வாழ்க்கையை கூட ஓட்டலாம். பார்க்கலாம், பொறுத்திருந்து இது அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி போகும் அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம். நன்றி.